guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபேஷியல் வீடியோ. மோஸ்ட்லி நம்ம ஃபேஷியல் எங்க பண்ணுவோம்? பார்லர் இல்லனா வந்து சம்டைம்ஸ் வெட்டிங் அந்த மாதிரி டைம்ல தான் பண்ணுவோம். சும்மா இருக்கிற டைம் கூட ஃபேஷியல் பண்ணி நம்ம ஸ்கினை ரொம்ப க்ளோவா வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து மீஷோவில் சம் ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன். ஃபேஷியல் கிட் தான். ஆனால் சூப்பரான கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் செம்மையாகவே இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதில் ஒரு டைப் தான், நிறைய டைப் நான் வாங்கியிருந்தேன். அது என்னென்னு போனோன்னா காட்டுறேன். ஆனால் அதில் ஒரு சூப்பரான டைப் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபேஸ் டெஸ்ட் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபேஸில் ஒன்றுமே போடக்கூடாது. ஜஸ்ட் ஆயில் கூட நீங்கள் போடவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபேஷியல் வந்து அந்த இதை நம்ம ஸ்கின்னில் படும்போது மற்ற ப்ராடக்ட் எது நம்ம ஸ்கின்னில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப டேமேஜ் பண்ண காரணம். ஸோ அதனால் நான் ஒன்றுமே போடல, நல்லா பார்த்துக்கோங்க. ஹேர் வாஷ் கூட 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது தான். ஸோ அதனால் அப்போ மூஞ்சிக்கு சோப் போட்டது தான், மற்றபடி வேறு எதுவுமே நான் போடல, ஒன்றுமே போடல. எப்போவுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணாலும் இல்லைனா எச்சு பண்ணாலும் மூஞ்சில் வச்சு ஒன்று போடுவேன். இந்த வாட்டி நான் சுத்தமாக ஒன்றுமே போடல. ஏன்னா ஃபேஷியல் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் போடல. நீங்கள் பார்லரில் போனால் கூட இல்லை போடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. போட்டதுக்கப்புறமும் நீங்கள் போடாதீங்க. அது ஃபேஷியல் போட்டதுக்கப்புறமும் ஒன் டே போல் நீங்கள் போடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டே போடாமல் இருக்கிறது பெட்டர் தான். அப்போ தான் நம்ம ஸ்கின் கலர் வந்து நல்லா அது அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபேஷியல் லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. என் ஃபேஸ் நான் ஒன்றுமே போடல, லிப்ஸ்டிக் கூட நான் ஒன்றுமே நான் போடல. அப்படியே கிளியர் ஃபேஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நான் இப்போ போட்டு காட்டுறேன். இந்த பேண்டை வந்து இப்படி தலை கீழே இப்படி போட்டு செம்ம ஃபன்னியாக இருக்கு. ஓகே, நல்லா இருக்குல்ல? இப்படி இருந்தால் தான் வந்து உங்கள் ஃபேஸில் எதுவும் உருவாது. இதை கிளியர் ஸ்கின் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராடக்டை காட்டணும்னு நினச்சேன். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேருந்து காட்டிடுறேன். ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் இப்போ நான் வச்சுருக்கேன் கையில். பேலன்ஸ் நான் வந்து 5 வாங்கினேன். மீஷோவில் வந்து 5 ஃபேஷியல் கிட் வாங்கினேன். அதில் வந்து ஒன்று வந்து கோல்டன் கேசரி அப்படின்னு ஒரு ஃப்ளேவர் வந்து நான் அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் இருக்கும்ல, அந்த ஃப்ளேவர் நான் வந்து ஆல்ரெடி நான் போட்டு பார்த்துட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நான் போட்டு பார்த்துட்டோம். மறுபடியும் பார்த்தா இதில் இருக்கிற ஒரு கிட்டில் 3 பேருக்கு ஃபேஷியல் பண்ணலாம் அந்த டைமில். ஸோ வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தேனே. ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை அதை நாங்கள் போட்டு பார்த்தோம். கம்மிங் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து நான் வந்து பண்ணுறேன். அது 1 வீக் அந்த ரிலேட்டருக்கு நான் சொல்கிறேன். 1 வீக் கழிச்சுமே என் ஃபேஸ் நல்லாவே க்ளோவாக இருக்குது. நல்லா பாருங்கள், என் ஃபேஸ் ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு பிம்பிள் கூட ஒன்றும் வரல. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நான் வந்து காட்டுறேன். ஸோ இதில் என்ன டவுட்னா, இந்த ஒயின் இருக்குல்ல, இது நிறையா பேர் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி நிறையா பேர் போட்டிருக்காங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. மற்ற ப்ராடக்ட் வந்து யாருமே போட்டு நான் ஆக்சுவலி பார்த்ததில்ல. ஸோ அதனால் மற்ற ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ஒயின், இது வந்து பப்பாயா. பப்பாயா வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்லேயே இருக்கும், நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனால் அது தேவையில்லை. இது வந்து டைமண்ட் ஃபேஷியல். மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபேஷியல் பண்ண போனாலே வந்து ரொம்ப லாயல்ட்டியாக வந்து டைமண்ட் ஃபேஷியல் தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் அதுவும் நான் பண்ணல. இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்னிங். இதுதான் நான் வாங்கிட்டு வந்து ரொம்ப வியந்து பார்க்குது. ஏன்னா வந்து ஒயிட்னிங் கிட்டுன்னு போட்டுருங்க, அது மட்டும் இல்லாமல் சலூன் சீரியஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து சலூன் சீரியஸ்னால் சலூனில் இருக்கிற மாதிரியே ரிசல்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு, எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் வந்து இது நான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க இதுக்குள்ளே என்ன எனக்குன்னு பார்ப்போம். இது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் அண்ட் டேன் ரிமூவல். டேன் எடுத்தால் போயிடும்னு இருக்காங்க. என் ஃபேஸ் அவ்வளோ டேனாக இல்லை, இருந்தாலுமே வந்து கொஞ்சம் இருக்கிற டேன் இருந்தாலும் போயிடுமான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாலுமே ஓரளவு பரவாயில்ல தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து அட்வான்ஸ்டு ஹைப்பர் மெலனின் ரெடியூஸ்டு தெரியுதா. அப்புறம் வந்து ஸ்கின் டோன் கரெக்ஷன். ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பிஹெச் லெவல் வந்து பேலன்ஸாக இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. நம்ம ஒன்றுனா பார்ப்போம். டடன் 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 டடன்.
ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளென்சர், செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப், தேர்ட் ஸ்டெப் வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணப்போ வந்து ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும்ல, அதனால வந்து ஹைட்ரேட்டிங் ஜெல் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்க. அப்புறம் வந்து ஃபோர்த்து இது வந்து நரிசிங் க்ரீம். இது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்கின்னுக்கு, ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பரான மாய்ஸ்சரைசிங். அப்புறம் வந்து ஃபிஃப்த்து வந்து மாஸ்க், ஒரு டைட்னிங் மாஸ்க், ஸ்கின் வந்து டைட்டாக பிடிச்சி ஒரு மாதிரி யூத்ஃபுல் கொடுக்கறதுக்கு டைட்னிங் மாஸ்க்கு. அண்டு சிக்ஸ்த்து வந்து ஆஸ் யூஷுவல் சீரம் போட்டு முடிச்சிடுறோம். மற்ற கிட்டு நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் பார்த்த வரையும் லாஸ்ட்டு இதாக வந்து செவன்த்து இது வந்து சன்ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. இதில் அது ஒன்றும் மிஸ்ஸிங், அவ்வளோதான். ஏன்னா சன்ஸ்க்ரீன் தான் கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம தனியாக சன்ஸ்க்ரீனும் வாங்க வேணாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று மட்டும் தான் மிஸ்ஸிங், மற்றபடி மற்ற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேருந்து பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்சர் தான் பண்ண போகிறோம். கிளென்சர் எனக்கு இந்த முடி வேறு பயங்கரமாக இருக்குது, எனக்கு ஸ்கின்னே அப்படியே தரேன். முதல்ல இந்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். இது வந்து 3 to 4 minutes லைட்டாக ஜென்டிலாக இது பண்ணிவிட்டு ரப்பன் எடுத்துருங்கன்னு இருக்காங்க. நம்ம லைட்டாக போட்டு ரப்பன் எடுத்துருவோம். கொஞ்சம் கையில் ஊற்றிக்கலாம். இந்த ஒரு பாக்கெட் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் 3 பேருக்கு தாராளமாக போடலாம். நான் சும்மா மீடியமாக இந்த அளவு எடுத்திருக்கேன், தெரியுதா? ஒரு குழி, அந்த குழி இது நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஃபேஷியல் கிளென்சிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு இரிட்டேஷனும் ஒன்றுமே கிடையாது, மூஞ்சில் போட்ட மாதிரி ஃபீலிங்கே இருக்காது. நீங்கள் பயப்படாமல் தாராளமாக எல்லா ஸ்கின் டைப்புமே போடலாம். நான் இது வரைக்கும் போட்டுட்டு ஒரு இரிட்டேஷன் ஒன்றுமே கிடையாது. அந்த நரிசிங் க்ரீம் ஒன்று வரும், அது மட்டும் லைட்டாக இருக்கும். இந்த மற்றபடி உங்களுக்கு ஸ்கின் நல்லாவே அப்சர்வ் ஆகும், ரொம்ப செம்மையாக இருக்கும் ஸ்கின்னுக்கு உங்களுக்கு. அதில் சொன்ன மாதிரி 3 to 4 minutes நம்ம பண்ணிக்கலாம். டூ to 3 minutes அப்படியே விட்டுருவோம். இப்போ ஒரு 2 to 3 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்து ரப்பன் எடுத்துடலாம். அதுமாரி ஒரு வெட்டிங் கிளாத் எடுத்துக்கோங்க, லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடும். இப்போயே ஒரு லைட்டர் க்ளோ இருக்குது. ஏன்னா நம்ம சோப் போட்டு வந்தால் மூஞ்சில் எப்படி ஒரு க்ளோ இருக்குமோ அந்த மாதிரி க்ளோ லைட்டாக தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கட் பண்ணாமல் தான் போட்டுருக்கேன் வீடியோ. அந்த க்ளோ லைட்டாகவே இருக்குது. ஐயோடா, ஸோ ஸ்வீட். ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் ஸ்டெப் அதிலே கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரப்பிங். உங்களுக்கு இந்த ஃபேஷியல் கிட் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் ஃபேஷியல் கிட்னு டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் மீஷோலேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபேக் ப்ராடக்ட் இல்லாமல் வேணும்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் லிங்க்கு. ஸோ ஸ்க்ரப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு 1 minute ஒரு 2 minute வந்து நீங்கள் வந்து லீவ் பண்ணிடலாம். லீவ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து அந்த இது பண்ணி எடுத்துடலாம். இதுவுமே வந்து கொஞ்சம் தான் போடுறேன், சாக்லேட் மாதிரி இருக்குது, உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டாட்டாக இருக்குது பாருங்கள்.
நான் இவ்வளோ போல் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்து நிறையாவே போட்டுக்கலாம். ஜில்லுன்னு இருக்குது. நல்லா ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சு. கண்டிப்பாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெட் ஸ்கின் வந்து நிறையா வந்து ரிமூவ் ஆகும். ஸோ வந்து கண்டிப்பாக அந்த ஸ்க்ரப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. மினிட்ஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். வைப் பண்ணுறதுக்கு செம்ம ரிசல்ட் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம க்ளோனஸ். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதாவது தெரியுமா, நம்ம ஒரு ப்ராடக்ட் மூஞ்சில் போட்டுட்டு அதை வந்து வைப் பண்ணி எடுக்கும்போது செம்ம ஃபீலிங்காக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப ரசிப்பேன். எப்படி நம்ம ஸ்கின் டோன் மாறி இருக்குது, எது சேஞ்ச் இருக்கான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு வைப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போயே ஒரு டோன் வந்து ஸ்கின் க்ளோ ஆக்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நல்லா பாருங்கள், ஓரளவு ஓகே தான். நம்ம வந்து 2 ஸ்டெப்லேயும் வந்து நல்ல க்ளோனஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். தேர்டு ஸ்டெப் வந்து ஹைட்ரேட்டிங் ஜெல். உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரில, நான் காட்டுறேன். இது சைடாக தெரியும்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிப்போம். என் சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஸ்கின் கேர் பைத்தியம்ன்ட்டு. ஏன்னா வந்து என்னோடய வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி ஸ்கின் கேர் இருக்கும், இல்லைனா வந்து மேக்கப் ஆர் வந்து ஹேர் கேர் இருக்கும். நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ நான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்களும் பண்ணணும்னு நான் வந்து அதுக்காக தான் நான் வீடியோவே போடுறது. நீங்களும் வந்து பண்ணணும், என்ன மாதிரி ஸ்கின் கேர் பைத்தியமாக ஆகணும். இது வந்து ஸ்கின் கேர் பைத்தியங்கிறதோட செல்ஃப் கேர்னு நம்ம வந்து இதுக்கு பேர் சொல்லலாம். நீங்களே வந்து இது யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வந்து மெயினாக ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுற காரணமே. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மாதிரி பேட் அந்த மாதிரி இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். பார்த்து ஓரளவு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட குட்டி ஃபேன் இருந்துச்சுன்னா அதை நல்லாவே ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அந்த ஹைட்ரேட்டிங் ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னோட நல்லா வந்து அடாப்ட் ஆகும்.
அப்போ தான் நமக்கு ஒரு க்ளோனஸ் கிடைக்கும், ஹைட்ரேட்டிங் க்ளோ. அதாவது ஒரு 2 to 3 minutes ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு இதாகிடும். ஓரளவு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, லைட்டாக அந்த திக்னஸ் மட்டும் இருக்குது. நான் வைப் பண்ணி எடுத்துடுறேன். அப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதில் வந்து ஆல் ஸ்கின் டைப்னு போட்டிருக்கு. நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆயில் ஸ்கின், என் தம்பிக்கு வந்து ட்ரை ஸ்கின், நான் வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப்பு. எங்கள் 3 பேருக்குமே ஒரே ப்ராடக்ட், அந்த ஒன்று சொன்னால அந்த கேசரின்ட்டு அது போட்டு பார்த்தேன். ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றுமே வந்து ப்ராப்ளமும் இல்லை. ஸ்கின் 1 to 3 times க்ளோவாக தான் இருந்துச்சு தவிர நோ ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்லரில் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃப்ரேக்னன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும், போட்டுட்டு உட்காந்துருக்கவே முடியாது. ஆனால் இது எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரேக்ரன்ஸே சுத்தமாக இல்லை, லைட்டாக ஒரு மைல்டேட் ரிலாக்டிங் எப்படி சொல்லுறதில்ல, ஒரு மாதிரி ரெஸ்ட் மூடில் இருந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி வாசனை தேவைப்படும்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்குது தவிர நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வைப் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்மளோட 4th ஸ்டெப். இதுதான் ஒரு இரிட்டேட்டிங் ஸ்டெப். நான் வந்து ஸ்டார்டிங்காக சொன்ன பார்த்தீங்களா, நரேசிங் க்ரீம். இது போட்டால் எப்படி பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங்க்கு ஆப்போசிட் ஆளுது, ஒரு மாதிரி லைட்டாக வார்ம்னஸ் இருக்கும். ஏன்னா வந்து அந்த டெட் ஸ்கெல்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு. இது போடுறப்ப கண்டிப்பாக ஃபேனை பக்கத்தில் வச்சுட்டு இல்லைன்னா ஃபேனுக்குள்ளே தலை விட்டாச்சும் உட்காந்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக இரிட்டேஷன், அதாவது வந்து இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி சூட்னஸ், இந்த க்ரீமே சூடாக தான் இருக்கும். நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஃபேஷியல் க்ரீமில் பிடிக்காத பாட்டு இதுதான், ஆனால் இது போட்டால் நல்ல க்ளோ கிடைக்கும். Oh my god, சுடுது. இது எப்படி தெரியுமா, நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணும்போது ப்ளீச்சிங் ஸ்டெப் பண்ணுவாங்கள்ல, அப்போது ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷனஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கின் வந்து ஒன்றும் பண்ணாது, ஆனால் அந்த இரிட்டேஷனஸ் இருக்கும். அந்த ஒரு இரிட்டேஷனஸ் வந்து இதில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் இது 3 to 4 minutes வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஸ்கின்னோட அடாப்ட் பண்ண விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துடலாம். இது வந்து ஸ்கின்னோட கொஞ்சம் மாய்ஸ்சரைட் கண்டென்ட்டை வந்து இழுக்கணும். நான் கண்ணாடி இல்லாமல் கேமராவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப க்ளோஸிங் வர யாரும் பயந்துடாதீங்க பார்த்துட்டு. ஸோ இரிட்டேட்டிங். இந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம கடந்துட்டோம், நம்ம ஸ்கின்னை அடித்து காலே கிடையாது கைஸ். ஃபேன் போட்டுக்கலாம்ல, ரொம்ப கொடூரமான நிலைக்கு நான் தள்ளப்படுவேன். ஒரு 2 to 3 minutes கழிச்சு நம்ம வைப் பண்ணி எடுத்துருவோம். ஸ்கின்னோட நல்லா டீப் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு லேயர் நல்லாவே டீப் ஆகிட்டு பாருங்கள். நம்ம இதை வைப் பண்ணி எடுத்துடலாம். அதில் வந்து 3 to 4 minutes கம்பல்சரின்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு 1 minute 2 minutesலேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும். அதனால் நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வைப் பண்ண பிடிக்கலாம், நீங்கள் வந்து தாராளமாக வாட்டர் டேப்பில் போய் முஞ்சை காட்டி ஒரே இழுத்துருங்க, எல்லாத்தையும் போயிடும். நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டணுமேன்னு பண்ணுறேன், இல்லைன்னா நான் வந்து டேப் வாட்டரில் மூஞ்சை விட்டு ஒரே இதாக எடுத்துருவேன் எல்லாத்தையுமே. இல்லைன்னா பொறுமையாக நீங்கள் நிதானமாக இப்படி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் சீரம்லாம் போட்டு முடிக்கிற கிட்டன்ஸில் நீங்கள் எடுத்துடலாம்.
எனக்கு கேட்டால் கடைசி ஸ்டெப் மட்டும் நீங்கள் வந்து வாட்டரில் நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வைப் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட 5th ஸ்டெப் டைட்னிங் மாஸ்க். இந்த ஸ்டெப் வந்து நம்ம வீட்டில் நம்ம போடுவோம்ல, இந்த மாவெல்லாம் அரைச்சி மூஞ்சில் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி, டீட்டன் மாஸ்க் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ நேரம்னாலும் வச்சுக்கலாம் நீங்கள் மூஞ்சில். ஏன்னா இந்த ஸ்டெப் வந்து நம்ம வீட்டிலையே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப்பு. என்னடா எல்லா க்ரீமும் ஒரே மாதிரி இருக்குங்காதீங்க, எல்லாம் ஒரே கலர். ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். இது நீங்கள் மாஸ்க்குங்கிற தொட்டு ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்ல மனம், நல்ல மனம். உண்மையில செம்ம வாசனையா இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல, எல்லா க்ரீமோடு இந்த க்ரீம் செம்மையா இருக்கு. உங்கள்கிட்ட அந்த ஃபேஷியல் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நான் வந்து கையிலே போட்டுக்கிறேன். அது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த இடுக்குலலாம் நம்ம போட முடியாது, கண்ணில் டக்குன்னு அடிச்சு விட்ருவோம். ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இதை வைப் பண்ணி எடுத்துடலாம். நான் சொன்னதை நீங்கள் டேப்பில் போய் மூஞ்ச காட்டுங்க. நான் இந்த ஸ்டெப் தான். ஏன்னா நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வச்சு தொலைச்சா அந்தளவுக்கு போகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டேப்லேயே நீங்கள் காட்டிடலாம். நல்லா இருக்குல்ல? பார்த்தீங்களா, ஆல்ரெடி நமக்கு க்ளோனஸ் வந்துருச்சு. இப்போ நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் சீரம், விட்டமின் சி சீரம். இது வந்து நீங்கள் போட்டுட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலும் வச்சுக்கலாம். இல்லைனா இதை போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் டெய்லி ரொட்டீன் நீங்கள் பண்ணிடலாம். நான் வந்து போனாட்டி போட்டப்போ போட்டுட்டு அப்படியே நான் ஸ்லீப் பண்ணிட்டேன், நைட்டில் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண்ணி காட்டிட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம க்ளோனஸ் எப்படிக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருக்கா நம்ம பார்க்கணும். அதுதான் நம்மளோட மெயின் திங்காகவே இருக்கணும். ஸோ அதனால் இது நம்ம போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு என் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கிளிக் நம்ம பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஃபைனல் லுக்கு. சீரம் போட்டு நான் கழுவில், இனிமேல் அந்த பிசு தன்மை இருக்குதான். ஆனால் நீங்கள் வந்து என்னோடய ஆஃப்டர் இது இன்னும் பார்க்கணும். நீங்கள் இது கழட்டிடுறேன். டடா, எப்படி இருக்குது? செம்ம க்ளோனஸாக இருக்குல்ல? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லுங்கள். நான் வந்து அந்த கேஷனோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஆக்சுவலாக வந்து ஒயிட்னிங்னு போட்டப்போ எனக்கு ஒரு மாதிரி அது மேலே ஒரு இறுக்கமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கை அது காப்பாற்றிடுச்சு.
அதுமாரி நீங்கள் இது போட்டு முடிச்சோன்னா ஒரு 1 டே ஃபுல்லு வந்து நீங்கள் சோப்போ இல்லை வந்து கண்டென்ட் எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, மாய்ஸ்சரிங் கண்டென்ட்டோ இல்லை சன்ஸ்க்ரீன் கண்டென்ட்டோ எதுவுமே போடாதீங்க. 1 டே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆஃப்டர்நூன் அதாவது வந்து நெக்ஸ்ட் டேல நீங்கள் போடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து காலைல போகிறீங்கன்னா ஆஃப்டர்நூன் மத்தியானம் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் 1 டே ஒன்றும் போடாதீங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்கின்னு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி போடுங்கன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.